ஹானா கிரேட்மெட் கேம்பஸ்ல சைக்காலஜி கவுன்சிலிங் டிப்ளமா செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் எடுத்த டாபிக் வந்து லைஃப் சைக்காலஜினா நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். ஸோ லைஃப் சைக்காலஜி அப்படின்னா பொதுவா ஒரு மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரை வர்ற காலங்களை நம்ம பொதுவா பார்க்கலாம். பொதுவா சாதாரணமா அவனோட வாழ்க்கையில எவ்வாறான வாழ்வையில வர பிரச்சனைகளை, சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில எப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து எப்படி வாழ்க்கையை நடத்தி செல்கிறான்றதுதான் பொறுத்து தான் லைஃப் சைக்காலஜியை பத்தி நம்ம மெதுவா பார்க்கலாம். இப்ப சாதாரணமா என்னோட லைஃப் ஸ்டைல நான் எடுத்துக்கிட்டா கூட பொதுவா எனக்கு ஸ்டேஜில் பேசுறதுக்கு செம பயம். ஸோ இப்போ நான் பேசுறப்ப கூட ஒரு சின்ன ஒரு நடுக்கம், தயக்கம் அதெல்லாமே இருக்கு. ஸோ நான் ப்ரொஃபஷனலா நான் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சாதாரணமா ஒரு தியேட்டர் ஒண்ணுல போகும்போது எங்கட கன்சல்டன்ட் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், வந்து பாருங்கன்னு சொல்லி. நார்மல் டெலிவரி. ஃபர்ஸ்ட் அங்க நார்மல் டெலிவரி என்டர் பண்ணும்போதே நான் ஒரு 5 நிமிஷத்துல நான் விழுந்துட்டேன். பேஷண்ட்டுக்கு முன்னுக்கு நான் விழுந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் என்னன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷன், இப்படி ஒரு விஷயத்த நான் பாக்குறேனே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நார்மலா எங்களோட டாக்டர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ மத்தவங்க முன்னாடி பயந்து பொதுவா பேசுனேன்னு சொன்னா. அது அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு முன்னுக்கு நீ பயந்துன்னு சொன்னா அந்த பேஷண்ட் நாளைக்கு உங்ககிட்ட வந்து எப்படி பேசு. ஃபர்ஸ்ட் உங்களை என்னப்பா அவங்க பார்த்ததோட ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் நான் போய் பேசும்போது அவங்க என்ன பார்த்துட்டு நீங்க ஓகேவான்னு தான் கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் பணியை வந்ததோட எங்களை கூட இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா என்ன பார்த்த விதங்கள் எல்லாமே மாறிச்சு. அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன், நாளையில இருந்து அவங்க என்ன பாக்குற தோட் மாறணும். என்னோட பிஹேவியரை நான் மாத்திக்கணும். எதை கண்டாலும் பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தோட் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பொதுவா வந்து நான் சில விஷயங்களை வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னு சொன்னா பொதுவா நம்ம வந்து காலையில வீட்டுல ஆரம்பிப்போம், அடுத்து வேலை பண்ணுவோம், அடுத்து ஈவினிங் ஜாயின் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே போவோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு மனுஷங்களையும் சில சாதாரண அதர் லாங்குவேஜா கூட இருக்கலாம், அவங்கள கூட மீட் பண்ணுவோம். அப்ப பேசும்போது ரொம்ப ஒரு டென்ஷன் ஒன்று வரும். நம்ம சாதாரண ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது நம்ம ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். சம்டைம்ஸ் அவங்க பேசுறது பிழையா கூட இருக்கும், பட் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு போவோம். காரணம் என்னன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு கஸ்டமர், நாளைக்கு நமக்கு அவங்க தேவைப்படுவாங்க. அதனால பிழையா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம்னு சொன்னா, ஓகே நம்ம மேல பிழை, ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம், ஓகே இந்த மாதிரி தப்புகள் அடுத்து நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அவங்க நாளைக்கு தேவைப்படுவாங்க. சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பா நம்ம மீட் பண்ணப்படுவோம் அவங்களோட. சில பிசினஸ் சைட்ல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்மளோட ஃபேமிலி நம்பர்ஸோட நம்ம பண்ண மாட்டோம். இப்ப நார்மலா அம்மா வந்து காலையில சாப்பிட்டு போ அப்படின்னா வேலை டென்ஷன்ல இப்ப சாப்பிட இயலுமா எனக்கு ஏலாது. எனக்கு தோன்றப்பதான் நான் சாப்பிடுவேன். ஆனா அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நம்மளோட பிள்ளைகள் நமக்கு சாப்பிடாம போறாங்களே, அவங்க போறப்ப நல்ல ஹெல்த் இஷ்யூவா இருப்பாங்களா, டென்ஷனா இருந்தாவே அவட நாள் எப்படி போகுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன். ஆனா நம்ம என்ன யோசிப்போம், அம்மாவோட பக்கத்தை பத்தி யோசிச்சது கிடையாது. நான் போகும்போது நான் பரபரப்பாவே நான் போயிட்டு இருப்பேன். எங்கட அம்மாவோட மனசை நான் எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த ஒரு நிமிஷம் நான் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்பேனான்னு சொன்னா சத்தியமா இல்ல. எங்கட அப்பா கிட்ட நான் என்ன பேசுவேன், நார்மலா காலையில வேலைக்கு போயிட்டு வந்துருச்சு, அதே டென்ஷன்ல அவர் என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள்ல வந்து அப்படி வந்திருக்காருன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. சாதாரணமா நம்ம யோசிக்கும் போது அவங்க கஷ்டப்பட்டு வேலைப்பட்டு வீட்டுக்கு வரும்போது பிள்ளையோட முகத்தை பார்த்தாலே சந்தோஷப்படுவாங்க. நம்ம அப்பா நான் சாதாரணமா நான் சைலண்ட் ஆகி உட்காந்துருக்கும் போது கேட்பாங்க, என்னாச்சு என்னம்மாச்சு. அவங்க பட்ட கஷ்டங்களை வந்து நம்ம முன்னுக்கு காட்டினது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஒர்க் டென்ஷனை அவங்களுக்கு காட்டும். அது சரியா இருக்குமா இல்ல. நம்மளோட சிஸ்டர்ஸோ பிரதர் கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் பொதுவா நம்ம நீட்டு பேசினது கிடையாது. உனக்கு என்ன தேவை இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீ என்னோட ஃபேஸ் பண்ணு, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்றேன். என்னைக்காவது நம்ம சொல்லிருப்போமா? கண்டிப்பா இல்ல. என்னன்னு சொன்னா உனக்கு உண்ட பிரச்சனை நீயே பாத்துக்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. அந்த 1008 வேலையில ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் என்னோட தம்பி கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ அண்ணா கிட்டயோ போய் சரி உன்னோட பிரச்சனையை சொல்லு, நான் என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நான் உனக்கு பண்றேன் சொல்லிருப்போமா? நிச்சயமா இல்ல. அவங்க சொல்ல இருக்கும்போது நீங்க அதே அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, என்ன அம்மா கிட்ட, என்னோட அப்பா கிட்ட, என்னோட தம்பி தங்கச்சி கிட்ட பொதுவா நான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்கறேன். அப்படி கேட்கும் போது நாளடைவில் அவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எனக்காக என் ஃபேமிலி இருக்கு, எனக்காக என் அக்கா இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, நான் போயிட்டு ஃபேஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கான மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நான் அவங்களுக்கான நம்பிக்கையை அங்க கொடுத்திருக்கும் போது நான் விழும்போது கண்டிப்பா அவங்க நிப்பாங்க. இதே விஷயத்த நான் ஒர்க் பண்ற இடத்துல என்னோட ஜூனியரா இருந்தா, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டா, பிழைச்சிருச்சு,
சோ நான் அதுக்காக வேண்டி நான் அவளை அடிச்சுட்டாலோ இல்லாட்டி ஏசினாலோ அவட மனசை புண்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டா என்ன நடக்கும்? சோ என்னோட ஒர்க் பண்றது, என்னோட டியூட்டியோட ஒர்க் பண்றது, இல்லாட்டி என்னோட சேர்ந்து வெளியே வாரத்துக்கு சோ சில டைம் எனக்கு ஏதாவது ஏழலன்னு சொன்னா கூட அவ பக்கத்துல கூட வர மாட்டா. அவ எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு தான் ஏசிட்டு இருக்கா. சோ நான் ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஹெட் சீனியர் கிட்ட போட்டு கொடுக்குறா. சோ அப்படி இருக்கும்போது அவ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அப்ப இதே நான் அவளோட நோமலா ஓகே, மனிதனா பிறந்தவங்க எல்லாத்துக்குமே தவறுகள் நடக்கிறது வந்து சாதாரணமா உண்டு. சோ பரவாயில்ல பாத்துக்கலாம். சோ நான் இருக்கேன், நீ பாத்துக்க. சோ பிரச்சனை இல்ல, நம்ம பாத்துக்கலாம். சோ என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தா ஓகே ஃபேஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படி ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. நாளைக்கு அது அவங்க உங்களை தேடுவாங்க. ஓகே அவங்க இருந்தா இந்த இடத்துல பிரச்சனை வராது, அவங்க இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அப்படி ஒரு விஷயங்களை வந்து நம்ம உள்ளுக்கு கொண்டு வந்தோன்னு சொன்னா நீங்க உங்க வேலை பண்ற இடத்துல கூட நீங்க ஒரு தனித்துவமான ஒருத்தரா விளங்குவீங்க. அது பொதுவான ஒண்ணு. சாதாரணமா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தனித்துவமா நம்ம விளங்கும் போது நம்மள அறியாமலே நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சவங்களா மாறி இருப்போம். சாதாரண நம்மட பேசுற முறையா இருக்கலாம், நடந்துக்கிற முறையா இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சாதாரணமா ஒரு நம்மட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட வந்து என்னைக்காவது ஒரு நாள் நானும் அவங்களும் ஒன்னா படிச்சிருக்குமா இருந்தா, சாதாரணமா 2 பேரும் சேமா தான் படிக்கிறோமா இருந்தா, சில டைம் என்னோட விட அவங்க ரிசர்ச் கூடினா நான் பார்த்துட்டு பேசாம இருப்பேன். கண்டிப்பா இல்ல. சாதாரணமா என்னோட தானே எழுதினாங்க, சோ எப்படி அவங்களுக்கு ரிசர்ச் வந்துச்சு, வாய்ப்பில்லை அப்படின்னு நான் அவங்கள பத்தி தேட ஆரம்பிப்பேன். இதே அதே வகையில அதோட அவங்க வந்து சாதாரணமா நார்மலா இல்ல அப்படின்ட்டு யோசிக்காம பொதுவா அவங்க கிட்ட போய் இல்ல நல்லா செஞ்சிருக்கு, சோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட் உங்களை தேடுவாங்க. என்னன்னு சொன்னா ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர எல்லா விஷயமும் பாசிட்டிவா இருக்கு, சோ நெகட்டிவா நீங்க பேச மாட்டீங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல வந்து நீங்க தனித்துவமா தெரிவிங்க. சோ மனிதனா பிறந்த நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் எல்லா இடத்துலயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனா நாளுக்கு நாள் அடைவில் நம்மள டெவலப் பண்ற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களையும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போவோமா இருந்தா அதுவே நம்ம லைஃப்ல பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல். சோ லைஃப் சைக்காலஜின்னு பார்க்கும்போது நம்ம இப்படியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற போது இந்த மாதிரி நிறைய இப்படிலாம் பேசும்போது கூட நம்மளால வந்து அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது கூட தெரியாது. நாளுக்கு நாள் நம்ம பின்பற்ற வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு சமாளிச்சு போகும்போது இன்னொருத்தருக்கான நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன், சோ நீ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும், சோ ஃப்ரீயா விடு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க முதல்ல வைப்பீங்களா இருந்தா சோ நீங்க சரியான வாழ்க்கையை நோக்கி சரியான தெளிவோட நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்புவோம். தேங்க்யூ.